தங்க பஸ்மம் தின்னவனும் மண்ணுக்குள்ள இந்த வாழ்க்கை வாழத்தான் நாம் பிறக்கையில் கையில் என்ன கொண்டு வந்தும் கொண்டு செல்லு. அட்டக் பட்டக் டிமி கடிக்கிற டோலு மையா டப்சா புட்டா பாரு கப்சா அப்சகல்லு மாலியா ஆத்து பகவாரியா. தேவா சார் எத்தனை அவருடைய ஃபஸ்ட்டு ஸ்பாட்டே நான் பாடினேன். ரஹ்மான் சார் ஃபஸ்ட்டு சாங் நான் தான் பாடினேன். அவர் ஃபஸ்ட்டு சிங்கர் நான் தான். தேவதை போல் ஒரு பெண்ணெங்கு வந்தது நம்பி உன்னை நம்பி இந்த மைத்துனன் கைத்தளம் பற்றிட வந்தது தம். மலேசியா வாசு அவர்கள், ரஹ்மான் சாருடைய மேரேஜ், அண்ணன் எஸ்பிபி அவர்கள். வணக்கம் சூரியன் எஃப்எம் நேயர்களே. பொதுவாகவே லெஜெண்ட்ஸ் அவங்கள மீட் பண்ணும்போது, அவங்களோட உட்காந்து பேசும்போது நம்மளுக்கும் அந்த வைப்பு க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அந்த ஃபீல்டில் தான் நான் இப்போ இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நாம் மீட் பண்ண போகிறது த லெஜெண்டரி சிங்கர், த எவர் லாஸ்டிங் குரலுக்கு சொந்தக்காரர் மனோ அவர்கள். வணக்கம் சார். சார், இசைஞானி இளையராஜா. ஆமாம், அவருடைய பேர் இல்லாமல் இந்த இன்டர்வியூ வந்து நடக்கவே முழுமை ஆகாது. அவர் வந்து ஸ்டேஜில் பார்த்துருக்குறேன். உங்ககிட்ட மட்டும் ஏதோ செல்லமாக நிறைய விஷயங்கள் பண்ணுவார். உங்ககிட்ட வந்து இந்த வம்பு பண்ணுறது, கிண்டல் அடிக்கிறது, திட்டுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவார். எந்த மாதிரி பாண்டிங் சார் அது? ஃபஸ்ட்டு நான் அவர் அறிமுகம் படுத்தும் போது 19 வயசு பையன் நான். ரொம்ப சின்ன பையன். அது என்னுடைய அந்த ஜுப்பா ஒன்று போட்டுக்கிட்டு, அது என்னமோ அவர் ஒரு உண்மையான ஒரு சிஷ்யனாவோ தம்பியாவோ ஏற்றுக்கிட்டார். இல்லைன்னா அவர்கிட்ட நெருங்கி ஒரு சின்ன வார்த்தை நம்ம பேசின அவர் சிரிக்கிற விஷயம் நடக்கிறதுன்றது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மியூசிஷியன்ஸு, மனம் இன்றைக்கி வந்தால் நல்லா இருக்குமே, தலைவர் மூடு மாறிடும் பண்ணுவாங்க. ஜாலி பண்ணி விட்டுருவீங்க. ஏதோ ஒன்று பண்ணுறது அவர் சிரிப்பார். என்ன பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி? ஏதோ ஒன்று எனக்கு தெரியாமலே ஏதோ பண்ணுவேன். அவர் கேட்டதுக்கு வேறு ஏதாவது பதில் சொல்லுவேன். டென்ஷனாக சில டைம் டென்ஷனாகவே சொன்னது அது அவருக்கு சிரிப்பு வரக்கூடிய காட்சியாக மாறும். அது வாண்டடாக பண்ணுறதில்ல. புரியுது. இப்போது திடீர்னு ஒரு நிகழ்ச்சியில் கேட்டார், என்னப்பா அப்படியே கொஞ்சம் இழைச்சிட்டா நீ, என்ன பண்ணுற நீ? இல்லை டைட்டிங்கில் இருக்கேன் என்ன அப்படின்னு. நிஜமாக டைட்டிங்கில் இருந்ததுக்கு 3 நாளாக தான் ஆரம்பித்தேன். அப்போது அது தற்செயலாக சொன்னது. ஓகே. அப்போது என்ன சாப்பிடுவேன்? 2 சப்பாத்தி சாப்பிடுவேண்ணா. எப்போ? சாப்பாட்டுக்கு முன்னாடி. நான் அது வந்து காமெடிக்காக சொல்லலை, சீரியஸாக. 2 சப்பாத்தி சாப்பிட்டு இன்னும் இடம் இருந்ததுன்னா இத்தனை இந்த ரைஸோட நான் முடிச்சுக்குவேன் அப்படின்றது தான் என்னுடைய ஃபீல். ஓகே. அது சந்தர்ப்பம் வந்து சாப்பாடுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னது ஒரு காமெடி ஆயிடுச்சு அங்கே. ஓகே. அவரும் தாங்க முடியாமல் சிரிச்சிட்டாரு. இவன் பாட்டு பற்றி கேட்டால் சாப்பாட்டு பற்றி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி. சாப்பாட்டுலேயும் பாட்டு இருக்கு. ஆமாம். ஸோ அந்த மாதிரி அமைஞ்சது தான் அது. வாண்டடாக அவர் வந்து என்னமோ தெரியல, மேடையில் நான் இருக்கும்போது என்னுடைய பிஹேவியர் ஆகட்டும், அவர் எனக்கு கொஞ்சம் செல்லம் கொடுத்தா கூட நான் கொஞ்சம் தூரமாக தான் இருப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப வாடா உட்கார பேசுவோம் அப்படின்னா அடுத்த நாள் போய் உட்கார மாட்டேன். கரெக்ட். நான் எங்கே இருக்கணும் அங்கே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மகான்கள் சார், அவங்க எல்லாம் ஒரு எக்ஸெப்ஷன். பட் அவர்கிட்ட திட்டு வாங்கின அனுபவம் இருக்கா? ஐயோ, நிறைய இருக்குது. யோ சுதில பாடியா என்ன எதுக்கு அது சங்கதி, ஏதாவது இம்ப்ரவைஸ் பண்ணா எதுக்கு? ஏன்னா அவரது ஃப்ரேமிங்கு அந்த பாட்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதில் தான் அப்படி தான் அது இப்போ அப்படி இருந்தால் தான் அழகாக இருக்கும். இங்கே ரஹ்மான் சார்கிட்ட வந்து நீங்கள் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணி பாட சொல்லுவார். நீங்கள் பாடிட்டே இருந்தால் ரெக்கார்ட் பண்ணிக்குவார். ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் கேட்பார், எது நல்லா இருக்கோ அதை எடுத்து மேட்ச் பண்ணுவார். ஓகே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல். வித்யாசாகர் சார்து இதே மாதிரி அவரும் ஃபுல் கம்போஸ் பண்ணுவார். கம்போஸ் பண்ணி அவர் அந்த சங்கத்தை வர வரைக்கும் அவரும் பாடுவார், பாடி காட்டுவார். இது அந்த சங்கதி இப்படி மாற்றிக்கிங்களா அப்படின்னு சொல்லுவார். தேவா சார், எஸ்.சி. ராஜ்குமார், அவர் சங்கர் கணேஷ் 2 பேர் இருக்கும்போதுலேருந்து நிறைய பாட்டு. அப்புறம் தேவேந்திரன், மந்திரம் சொன்னேன் வந்து வீடு, சம்மதம் சொன்னேன் தந்து வீடு, புதிய பாதை நல்வேனே, ஆற்று பெரிதா வேதம் பெரிதா, அழகு பார்ப்போம் அன்பேவா. என்ன ஒரு மேல் பண்ணியிருக்காங்க. அதுதான் சொல்ல வந்தேன். நிறைய சக்ஸஸ் மீது தேவா சார் எத்தனை, அவருடைய ஃபஸ்ட்டு ஸ்பாட்டே நான் பாடினேன். ரஹ்மான் சார் ஃபஸ்ட்டு சாங் நான் தான் பாடினேன் சார். அப்படியா? அவர் ஃபஸ்ட்டு சிங்கர் நான் தான். வினரா வினரா தேசம் மனதேரா
అనరా రేపిక మనదేరా నీ రక్తం ఇండియన్ అంటూ నిత్యం சாட்டரா. இது ஃபஸ்ட்டு தெலுங்கில் தான் ரெக்கார்ட் பண்ணோம். ஓ அவருடைய பஞ்சதன் சென்டர் ஃபஸ்ட்டு பாடின சிங்கரே நான் தான். வாவ் சார். அதாவது தீனன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் பண்ணார். ஓகே. ஃபஸ்ட்டு ஏகேஜி மைக் எடுத்துன்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணி பாஸ் நீங்கள் வந்து பாடி கொடுங்க அப்படின்னாரு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எல்லாமும் உன் அருள் வல்லோனே யா அல்லா எல்லாம் நீயே இணை துணை இல்லா நீ அல்லாமல் கதிதான் யாரோ என்னாலும் துணை நீதானே அல்லாஹு அக்பர். இதுதான் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணோம் சார். தீன் ஆடியோ அந்த ஆல்பம் பேர். இசைஞானி இளையராஜா அவர்களை பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரே ஒரு கேள்வி. அது கடல் பேசிக்கிட்டே இருக்கலாம், இன்னைக்கு ஃபுல்லாக பேசிட்டு இருக்கலாம். அவருடைய பாடல் கம்போசிஷன்ல உங்களை அழ வச்ச பாட்டு அப்படின்னா எந்த பாட்டு, என்ன ரீசன்? நிறைய இருக்கு சார், நிறைய சாங்ஸ் சார். அதாவது தாலாட்டு கேட்காத பேரிங்கு யாரு, தாய்க்கு நான் அடிமை, இன்னு தாய்க்கு நான் அடிமை, தாய் போலே இங்கு வேறாரு அப்படின்னு ஒரு சாங்கு. இது அது கரெக்டாக எங்கள் அம்மா இறந்து ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் 90s பாடின பாட்டு. தியேட்டரில் பாடவே முடியல. மியூசிஷியன்ஸ் எல்லாம் வாட்சி ரயில் மாதிரி போகும், ட்ரெயின் மாதிரி. ரிதமிங்க பேட்டர்னே அப்படி இருக்கும். அப்படின்னு சவுண்டு. அது எக்ஸ்ட்ரானரி சாங்கு. நான் வந்து அது வந்து என்னால் ஒரு 2 hours லேட் ஆச்சு. நடுவில் அவரை கூட்டி போயிட்டு எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவர் ரூமில் எல்லாம் தாங்கிக்கிட்டு அம்மா சந்தோஷப்படும் இல்லையா, நீ நல்லா பாடினா கூடவே இருக்காங்கடா, எங்கேயுமே போகல அப்படின்னு அவர் இறங்கி அவர் வந்து என்ன ஆறுதல் சொன்ன ஒரு இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் லைஃப்பில் மறக்க முடியாது. சில பாடல்கள் எல்லாம் ராகா பேஸ்டு பண்ணும்போதெல்லாம் பாடும்போது நிக்கட்டுமா போகட்டுமா நீலக்கருங்குயிலே நீலக்கருங்குயிலே, அதே மாதிரி மணி குயில் இசைக்குதடி மனமதி மயில், இதெல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரானரி மெலடி செக்ஷன்ஸ் எல்லாமே இவனால் பாட முடியும் அப்படின்னு கொடுத்த அவரை நான் எப்படி டெய்லி நினைக்காம தூங்குவேன். ஸோ யாரோ நான் என்னை விட கிரேட் சிங்கர்ஸ் எல்லாம், அதாவது அவருடைய இந்த சாங்குக்கு இன்னார் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் எழுதுறாரு இல்லையா, அது வந்து ஒரு 10,000 பாட்டில் ஒரு பாட்டு தான் மேபி சேஞ்ச் ஆகலாம் தோழிய, அந்த லிஸ்ட்டு மாறாது. சொன்னவங்க மட்டும்தான் பாடணும். ஃபிக்ஸ்டு அந்த வாய்ஸு கல்ச்சருக்கு அந்த பாட்டு பியூராக பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு இன்னொன்று தாம்பத்தியம்னு ஒரு படம் 86 சிவாஜி ஐயா நடித்த படம், ராஜா சார் மியூசிக்கு. அவங்க அங்கே மட்டும்தான் கங்கைமன் சாருக்கு ஒரு வார்த்தை சொல்லி இவனை கூட்டு போயிட்டு பெருசுக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா அப்படின்னாரு சிவாஜி சார்கிட்ட. அது ஏவிஎம்குள்ளே போனால் அங்கே உட்காந்துருக்காரு. வாடா அமரு, என்ன விஷயம் அப்படின்னு. அவர் வணக்கம் இந்த பையனை ஆசீர்வாதம் பண்ணிட்டு நிறைய இவர், நான் பார்த்தா சாஷ்டாங்க பிரமாணத்தில் இருக்கேன் கீழே ஓமகுச்சி மாதிரி. நான் ஓகே யார் இவன், என்ன விஷயம் அப்படின்னாரு. இவன் உங்களுக்கு பாடிட்டு இருக்கான் இந்த பையன். இவனா, எனக்கா அப்படின்னு உங்களுக்கு நடுங்கிடுச்சு எனக்கு சார். கிட்ட பார்க்கும்போது ஒரு சிங்கம் பார்த்த மாதிரி ஃபீலிங் சார். சிவாஜி சார் ஃபேஸ் இவ்வளோ பெரிய கண்ணு இல்லை, வாய்ஸே கர்ஜிக்கிற பராசக்தி அதெல்லாம் பார்த்து அவர் பார்க்கும்போது நடுங்கிடுச்சு நிஜமாக. விட்டா போதுன்ற மாதிரி. அவர் ஒன்று சொன்னார், ராஜா சொன்னால் கரெக்டாக இருக்கும், உழைச்சிட்டு போ, என்ன விட்டா போதும். அவருக்கு 2 பாட்டு பாட வச்சார். ஆகா, இவ்வளோ பெரிய விஷயம் சார் சிவாஜி சாருக்கு. ஸோ அந்த மாதிரி மேஜிக் எல்லாமே லைஃப்பில் மெமரபிள் திங்ஸ் மட்டும் இல்லை, அது அன்இமேஜினபிள் திங்ஸ் இதெல்லாம். சார் நான் வந்து ஒரு 2-3 ஃபோட்டோ காமிக்கிறேன். அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஓகே, ரஹ்மான் சாருடைய மேரேஜ். ஓகே, ரஹ்மான் சார் வந்து அவருக்கு இன்றைக்கும் நான் ரீசெண்டாக யூரோப் டூர் போயிருந்தோம். ஸ்விஸ்ஸில் ஜூரிக் சிட்டியில் ப்ரோக்ராமு. அன்றைக்கி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டில் இருந்து பிரியாணி பண்ணிவிட்டு அமீன் கேட்டாப்புல, ஓகே அங்கிள் ஏதோ நல்ல பிரியாணி கிடைக்குமா அப்படின்னு, நான் அரேஞ்ச் பண்ணுறேன் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சார். ஸோ நமாஸ் முடிச்சுட்டு வந்து கரெக்டாக சாப்பாடு உட்காரும்போது நானும் அங்கே போனேன். வாங்க பாஸ் எல்லாம் சாப்பிடுவோம். அப்போ கேட்குறாரு அமீன்,
அங்கிள் வந்து எத்தனை வருஷமாக உங்களுக்கு ஃப்ரெண்ட் அப்பா டேடி அப்படின்னு கேட்குறார். ஹீ இஸ் மை லக்கியஸ்ட் சிங்கர், மை ஃபர்ஸ்ட் சிங்கர், ஐ மீன் ஆல்வேஸ் ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் அப்படின்னு. இவ்வளோ அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கரெக்டு, வெரி ஓல்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு கூட சொல்லி விட்டுறலாம். மை லக்கியஸ்ட் சிங்கர், மை ஃபர்ஸ்ட் சிங்கர் அப்படின்னு பையனுக்கு சொல்கிறாருன்னா, ஸோ அந்த அளவுக்கு சச் ஏ நைஸ் கேரக்டர் ரஹ்மான் சார், மறக்கவே முடியாது. வாசு அண்ணன், மலேசியா வாசு அவர்கள். இதில் ரொம்ப யூத்தாக இருக்கீங்க நீங்கள். ஆமாம் சார். இது வந்து இந்த சிங்காரவேலன் சமயமா? இல்லை சார், அதுக்கு முன்னாடி சார் இதெல்லாம். ஏன்னா வேலைக்கு வந்து பக்கா ஒரு ஹீரோ மெட்டீரியலில் இருக்கீங்க. நம்ம நினச்சோம், பட் அப்போ எல்லாம் நான் இருந்த காலத்தில், அந்த மாதிரி இருந்த காலத்தில் ஹீரோயின்ஸ் எல்லாம் 5'7", 5'6", நம்ம எல்லாம் 5'4". இப்படி ஒரு கஷ்டம் இருந்துருக்கு. ஆமாம், ஸ்டூல் போட்டு தான் ஒரு ஆக்ட் பண்ணா நடக்காது. சரி, நைட்டு கனவுல காண்டிட்டு ஜாலியாக அவங்க கூட ஒரு சாங்கு, வானிலா தேனிலா வாடை பூ நிலா நீ இல்லா நான் இல்லா தேனிலா அப்படின்னு பாடி தூங்க வேண்டியதான். மலேசியா வாசுவன் சார் தங்கமான மனிதர் சார். ஃபஸ்ட்டு என்னை சிங்கப்பூர் கூப்பிட்டு போனவர் இவர் தான். ஓ, நான் எஸ்பிபி சார்கிட்ட கேட்டேன், பல வாட்டி கேட்டேன், அண்ணே கை கால் நல்லா அமுக்கும் என்ன கூப்பிட்டு போங்க, சூட் கேஸ் எல்லாம். அதாவது ஒரு கலைஞர் கந்தர்வர் வாக்குன்னு சொல்லுவாங்க. டேய் நான் என்னடா கூப்பிட்டு போகிறது, உனக்கு இறைவனை கொடுப்பான், நிறைய ஊர் சுற்றுற யோகம் இருக்குது உனக்கு, நீ என்ன அப்படி கேட்குற அப்படின்னார். அவர் சொன்ன மாதிரி நிறைய கண்ட்ரிஸ். ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போனது மலேசியா வாசன். இவருடைய ஷோவில் வேலைக்காரன் ரிலீஸ் ஆன ஒரு 3 மாதத்தில் ஒரு ஷோக்கு கூப்பிட்டு போனார். ஒரு 1000 பீப்புள் க்ரௌட். பட் பாட்டு வா 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 கண்ணாவா ஒன்று, வேலை இல்லாதவன் தான், அதுக்கப்புறம் செண்பகமே, மதுரை மாதிரி குழந்தை, இதெல்லாம் இருக்குது லிஸ்ட்டு. ஸோ ஒரு 5-6 பாட்டு இருந்ததுமே தம்பி, அருமையான தம்பி அப்படின்னு சொல்லி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி. ரொம்ப பெக்யூலியரான வாய்ஸ். அண்ட் அவருமே வில்லனா நடித்து பார்த்துருக்குறோம். ஆனால் அவர் வந்து ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், ரொம்ப குழந்தை மாதிரி, ரொம்ப நல்ல மனிதர் சார். அவர் சொந்த படம் எடுக்காமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருப்பார். பட் இவர் என்னென்னா, அது தாண்டி வேறு லாங்குவேஜஸ்க்கு வரல. அது ஒன்று எனக்கு கடைசி வரைக்கும் ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒரு பெரிய அண்ணன், இன்னொரு அண்ணன் மலேசியா வாசு அவர்கள். எனக்கு தேவதை போல் ஒரு பெண்ணெங்கு வந்தது நம்பி, உன்னை நம்பி இந்த மைத்துனன் கைத்தளம் பற்றிட வந்தது தம். அவரும் நான் அதை ஏற்பட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம். அது பல்லவி நான், சரணம் வாசு அண்ணன் பாடுவார். இப்போ அந்த பாட்டு வந்து ஐயோ தோனி வந்தாலே அதுதான் போடுவாங்க. அது ஃபுல்லாகவே லப்பர் பந்து வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டு. அது அப்புறம் இன்னொரு படத்தில் அழகு இலையில் ஒரு மலையாள படத்தில் பயங்கரமாக போய், அதுவும் நீங்கள் பண்ணது. ஆமாம் சார், அது ஆக்சுவலாக வாய்ஸ் மாற்றி நீங்கள் பல பாடல்கள் பாடியிருக்கீங்க. அப்புறம் கூலியில் ஒரு சாங், எல்லா காலேஜ்ல எல்லாம் கல்லூரி வாசல் பையன் பார்த்துக்கோ சிக்கு டக்க எப்போவோ 30+ இயர்ஸில் பாடின சாங்ஸ் எல்லாம் அது படங்களில் வரும்போது எக்ஸ்ட்ரானரி ஒரு ஃபீல். இந்த ஃபோட்டோ சார், ஆஹா, அண்ணன் எஸ்பிபி அவர்கள், நாங்கள் அமரண்ணா, எஸ்பிபி சார், நான் 3 பேர் பயங்கர க்ளோஸாக இருப்போம். அது துபாயில் ஒரு இடத்துல நாங்கள் 3 பேர் இந்த ஃபோட்டோ எடுத்தோம் மேலே. அதாவது 3 குரங்கா நாங்கள் 3 பேர், ஒருத்தர் கண்ணு, ஒருத்தர் காது, ஒருத்தர் வாய். அந்த இடத்துக்கு நமக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சார். அமர் சார் எவ்வளோ பெரிய ரைட்டர், எவ்வளோ பெரிய டைரக்டரு, எவ்வளோ பெரிய கம்போசர். அவர் என்ன மாதிரி சாங்ஸ் பாடு, தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் நதே நனைவாய் பாவி, சூப்பர் சாங்ஸ் பண்ணார். அவர் டைரக்ட் பண்ண கரகாரன்னு, அது குடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா என் பைங்கிளி, ஏதோ நினைவுதான் உன்னை சுற்றி பறக்குது, ஒத்த வழியில் வழிதானே மானே. சார், அந்த இடத்துல சரஸ்வதி இருக்கிறாங்க சார். என்ன சார் அப்படி பாடும்போது அந்த ஸ்ருதி லயம் என்னன்னோ சொல்லுவாங்களே, அவ்வளவும் அப்படியே ஒரு பிளஸ்டு மொமெண்டா இருக்கு சார். அதே படத்துல முந்தி விநாயகனே 30 முக்கோடி தேவர்களே
வந்து வந்தெம்மை பாருமையா வந்தோமையா. சார் எந்த மாதிரி பாடல்களுக்கு நீங்க பக்காவா சூட் ஆகுன்னு நினைப்பீங்க? நீங்க ஒரு மெலடியா, இல்ல ஒரு சோக பாடல்களா, இல்ல ஒரு பீட் சாங்? ஏன்னா தேவா சாருக்கு அவ்வளோ இந்த பாட்டு பாடிருக்கீங்க. பீட் ஃபர்ஸ்ட் கானா என்னதான் பாட வச்சேன், லாலாக்கு டோல் டப்பிமா கண்ணே கங்கா மாமா இடுப்ப சுத்தி திரும்பி பாரம்மா, ஏ அட்டக் பட்டக் டிமி கடிக்கிற டோலு மையா டப்சா புட்டா பாரு கப்சா அப்ச கல்லு மாலியா ஆத்து பகவரியா. அதே மாதிரி காஞ்சிபுரம் போவோம் காமாட்சியை பார்ப்போம், அதுவும் எப்பா எப்பா ஐயப்பா, அது வாமு நிம்மா வா நீயும் நான் ஜோடி சும்மா பீச்சு பக்கம் வாடி. ஒரு பெரிய செக்மெண்ட்டே இருக்கு அவர் கூட. சூப்பர் சார். சார் நிறைய பேசிட்டோம். ஒரே ஒரு ஃபைனல் கொஸ்டின். சார், உங்க காலத்துல இருந்த மாதிரி சிங்கர்ஸுக்கு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன ரீசன்? அதாவது ஒரு பாட்டு 2 பாடல்களுக்கு அப்புறம் தெரிய மாட்டேங்குது, என்ன? இல்லை சார், அன்னைக்கு மியூசிக் ஸ்டைல் வேறு, அன்னைக்கு ஃபிலிம் மேக்கிங்கே வேறு. உங்களுக்கு ஒரு பாட்டு வரப்போகுதுன்னா ஒரு சீன் வரும், அதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எங்கே சாங் வரும் எங்கே ஃபைட்டு வரும் கூட தெரியாது. ஸோ இந்த காலத்துக்கு பொறுத்த வரைக்கும் என்னை விட நல்லா பாடுற பியூட்டிஃபுல் சிங்கர்ஸு நாங்களே சம் ப்ரோக்ராம்ஸில் ஜட்ஜஸாக இருக்கும்போது பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாடுறாங்க. பட் நான் எல்லாருக்கும் சொல்கிறது, இதே பிளாட்ஃபார்ம் இவ்வளோ தான் இருக்கும், இதில் எல்லாத்தையும் அகாமடேட் பண்ண முடியாது. அப்போ 4-5 பேரில் நான் ஒருத்தனாக இருந்ததுனால தப்பிச்சேன். அது ப்ரொஃபஷனலாக எடுக்க முடிஞ்சது. இன்றைக்கி பட் டெக்னாலஜி, மீடியா, சோஷியல் இது நிறைய இருக்குது. பக்தியோ ஃபோக்கோ அவங்க டிசைட் பண்ணி இன்றைக்கி அவங்களுடைய திறமை காட்டுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. சினிமாவை நம்பி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். நல்லா படித்தவங்களா இருந்தால் தயவுசெய்து ஃபஸ்ட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜாப், சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து இருப்பீங்க இல்லையா, உங்களுடைய ப்ரைவேட் லைஃப்க்கு இந்த பேஷனுக்கு வாய்ப்பு வந்துச்சுன்னா பண்ணுங்கள். இது விட பியூட்டிஃபுல்லாக நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்ததுன்னா ஜாப் ஒரு 5 வருஷத்துக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு என்ஜாய் திஸ். நிறைய வாய்ப்பு வந்தால் இருக்கிறதுக்கு எடுத்துக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வெரி நைஸ் சார். சார் வட்டக்கானல் படத்தில் நீங்கள் ஒரு பாட்டு பாடியிருக்கீங்க. ஒரு பைலா மூடில், எங்களுக்காக அந்த பாடல். அது பெரிய லக். என்னன்னா அவர் மாரிஸ் அவர்கள் கம்போஸ் பண்ணார். மாரிஸ் விஜய் பியூட்டிஃபுல்லாக பண்ணார், எல்லாமே மெலடிஸு. சங்கர் மகாதேவன் சார் கூட நான் பாடினேன் அது சாங்கு. சிராத்து சிலனி கண்ணாங்க வேற மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு ரவுடி கச்சேரி, அல்லாத்து அந்தரி காட்டம் அந்த மாதிரி அண்ணானி சுதி கச்சேரி, தோட தோட நீ பார்த்து கடா பீடா டாட்டா. ஒரு பிஸ்தாவாய் இருந்தாலும் மண்ணுக்குள்ளேடோய், ஒரு மல்சாவாய் இருந்தாலும் மண்ணுக்குள்ளேடோய். அதாவது கிக்கி எருதே சாங் மாதிரி ஒரு மெசேஜ் ஓரியன்ட். தங்க பஸ்மம் தின்னவனும் மண்ணுக்குள்ளே, இந்த வாழ்க்கை வாழத்தான் நாம் பிறக்கையில் கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்லு. அதான் அந்த மாதிரி ஒரு சாங்கு. ஜாலி இருக்கிற லைஃப்பை என்ஜாய் பண்ணு அப்படின்ற ஒரு தத்துவம் சொல்கிற ஒரு பாட்டு. சங்கர் மகாதேவன் சார் ரொம்ப அழகாக பாடினார், அவர் கூட நான் பாடு. தேங்க்யூ சார். தேங்க்யூ.